ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பன் முருகன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒருமுறை செவி கொடுத்து முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதி முக்கியமான விஷயத்தை பற்றி உன் அப்பன் முருகனிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை எப்பொழுதும் யோசித்து என் குழந்தை கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல செய்தியோடு நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று ஒருமுறை என் குழந்தை செவி கொடுத்து கேட்டுவிட்டால் போதும். இனிமேல் எதையும் நினைத்து என் குழந்தை கலங்க மாட்டாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு சிந்தனைகளை கொடுக்காமல் போய் இருக்கலாம். ஆனால் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மையை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் உருவாக்க நினைக்கிறதோ, இந்த தெய்வம் எதையெல்லாம் உனக்கு கொடுத்துவிட எண்ணுகிறதோ, அதை எல்லாமும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகிறேன் என்பதும், உனக்காகவே நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் எப்பொழுதும் நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அல்லவா? இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து இனிமேல் என் குழந்தை நீ கலங்காதே. உன்னை வழி நடத்துவதற்கும் உனக்கு நல்ல பாதை காண்பித்து கொடுப்பதற்கும் நான் இருக்கின்றேன் அல்லவா? உன் அப்பன் முருகன் என்றும் உனக்கு நல் விஷயங்களை சொல்லிவிட உன் அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டு, உனக்கான சூழ்நிலைகள் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்ததை எல்லாம் யோசித்து எப்பொழுதும் தெய்வம் நமக்கு எதையும் தரவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட, உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்றேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுக்க வர வேண்டும். உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் என் குழந்தை ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அப்பன் முருகனின் அன்பும் அருளும் எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறதோ, அந்த குழந்தை தன் வாழ்க்கையில் தான் நினைத்த ஒவ்வொன்றையும் சரியாக நீ சாதித்து விடுவாய். ஏனென்றால் அவ்வளவு எளிதில் கிடைத்திராத ஒரு விஷயம் இந்த அப்பன் முருகன் கண்டாலே பயந்து ஓடுகின்ற மனிதர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள். அப்பா என்ன செய்தாலும் தவறு செய்தால்தானே என்னை கண்டு பயப்பட வேண்டும். தவறு ஏதும் செய்யாத பொழுது என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இங்கு யாருக்கும் இல்லையே. உன் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்பொழுது நீ என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். நான் உனக்காக எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உனக்கென நான் நடத்தி தரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நல்லது எங்கே இருந்து நடக்கப் போகிறதோ என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பியது எல்லாமும் போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் கண்முன் நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய புரிதலை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் எளிதாக நம்பி எல்லா மனிதர்களும் பேசுகின்ற வார்த்தைகளை நீ சரியென நம்பி இந்த வாழ்க்கை நீ இழந்தது எல்லாமும் போதும். இனிமேலும் இப்படியே இருந்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எதையுமே சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உறுதிப்படுத்திவிட முடியாது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் எண்ணமும் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடவும் முடியாது. ஒவ்வொருவருடைய எண்ணம் சிந்தனைகளும்
ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. ஒவ்வொருவனுடைய உணர்வுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு எல்லாமும் சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம். என் குழந்தையே, இனிமேலும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இது உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக சில நன்மைகளை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். என் குழந்தை, எந்த சூழ்நிலையிலும் அதை நீ விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். நமக்காக நாம் படுகின்ற கஷ்டம் மற்றவர்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தையினால் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடுகின்ற ஒரு தருணம். என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை, எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று நீ நம்பிவிடவும் அல்லது அந்த விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை அமர்ந்து யோசித்து இது உண்மைதானா, இது சரிதானா என்பதையெல்லாம் நீ நல்லபடியாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் நீயாகவே ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். நான் சொல்வது போல ஒருவர் உன்னோடு தனியாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். உன் முருகன், உன் அப்பன் முருகன் எப்பொழுதோ உனக்கு சொல்லக்கூடியது இதுதான். என் குழந்தையின் வாழ்க்கையானது எதை சொன்னாலும், ஒரு மனிதர் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அந்த நிலையில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் குழந்தை, நமக்கு சில விஷயங்கள் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் பேச நினைப்பது வேறு, தனியாக பேச நினைப்பது வேறு அல்லவா? அப்படி நம்மிடம் ஒருவர் பேச எண்ணுகின்ற நேரம் உண்மையாகவே நாம் கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால், இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதல்லவா? இவரிடம் நாம் உண்மையாகவே தனியாக பேசலாமா கூடாதா? இதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது, யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் நம்பிவிட முடிவதில்லை. எந்த ஒரு மனிதரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் உணர்ந்துவிட முடியவில்லை. சுற்றி நடப்பது என்னவென்று நமக்கே புரியாத பொழுது, நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத பொழுது, இனி நமக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக கணித்து விட வேண்டும். இனிமேலும் எதையும் நாம் சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டு விட முடியாதல்லவா? நமக்கான நேரம் இது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். தனித்து நின்று ஒரு பொழுதும் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவது, ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதும், இது போன்ற காரியங்களை நிச்சயமாக ஒருபொழுதும் செய்துவிட வேண்டாம். நடப்பது எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். ஏனென்றால், நாம் சொன்ன விஷயங்களை இல்லை என்று சொல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நாம் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இல்லை என்று மறந்து விடுவதோ மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் நம்மையும் ஒரு குழப்பத்திற்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் நீ சொல்லக்கூடிய விஷயங்களை திரித்து பேசவும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது, உன் அப்பன் என்ன சொல்கிறார் என்பது இப்பொழுதாவது என் குழந்தைக்கு புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது, அதாவது உதவியை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது, முதலில் நாம் ஆதாரம் இல்லாமல், நாம் அருகில் சாட்சிகள் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். ஏனென்றால், அப்படி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நாளை நமக்கே வினையாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதை முதலில் புரிந்து கொள். நமக்கே அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துவிடும் என்பதை முதலில் புரிந்து கொள். ஒரு சிலர் வேண்டுமென்றே இது போன்று செய்வார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேண்டுமென்றே உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த வேண்டுமென்றே மற்றவர்கள் மத்தியில் உன்னை தவறாக நிறுத்தவும் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்துவிட துணிவார்கள். முன்னால் நின்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணியில்லாத இவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த துடிப்பார்கள். அதற்கு அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி இதுவாகவே இருக்கும். நீ சொல்லவில்லை என்று எவ்வளவு தான் சொன்னாலும் நம்பாதபடிக்கு இவர்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் பேச நினைக்கும் பொழுது எனக்கு மட்டுமே தெரியும், என் குழந்தை இப்படியெல்லாம் பேசி இருக்காது என்று எனக்கு மட்டுமே தெரியும். இது போன்ற ஒரு விஷயங்களை நிச்சயமாக தலையிட்டு செய்திருக்காது என்று. ஆனால் இந்த மனிதர்கள் அப்படியல்ல. ஒருவர் செய்கின்ற காரியம் என்னவென்று யோசிக்காமலே இவர் இப்படிப்பட்டவர் தானா என்று ஒரு நொடி பொழுதும் சிந்திக்காமல் ஒருவரின் மீது பழியை போட்டு விடுவார்கள்.
ஒருவரின் மீது பழியை போட்டு நிச்சயமாக அவர்களை காயப்படுத்தி விடுவார்கள். இதற்கெல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் யோசிப்பது கிடையாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் உன் அப்பன் முருகன் உன்னிடம் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்தையும் தனிப்பட்ட முறையில் இந்த மனிதர்களோடு பேச நினைத்து அவமானத்தை தேடாதே என்று. ஏனென்றால் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்பொழுது என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நீயும் முழுக்க முழுக்க சற்று கவனத்தோடு தானே இருக்க வேண்டும். அப்பா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாகத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் முருகன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். இனி உன் இல்லம் தேடி உன் அப்பன் முருகன் தினமும் உன்னை தேடி வருவேன். எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.